ஹாய் ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் பிளாஸா. இந்த வீடியோவில் நம்ம தோர்த்தெழுத்து எழுதின சீதா அப்படிங்கிற போயமோட டீட்டெயில் சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோர்த்தெழுத்து ஃபேமஸ் இந்தியன் போயட். இவங்க 4th March 1856லேருந்து 30th August 1877 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. நியர்லி 20 years தான் வாழ்ந்திருக்காங்க. ஷீ இஸ் அ பெங்காலி. Prominent themes present in her poems are loneliness, longing, patriotism and nostalgia. She died at the age of 21 due to tuberculosis. Let's see some information on the poem Sita. It is an extract from the poetry collection Ancient Ballad and Legend of Hindustan, which was published in the year 1882. It has 22 lines and it is written in the rhyme scheme AB, BA, CD, DC, EF, FE, GH, GH, II, JJ, KK அப்படிங்கிற கடைசியில் ஃபுல்லாக கப்லெட்டில் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த போம்குள்ளே போகலாம். 3 happy children in a darkened room. What do they gaze on with wide open eyes? இந்த போயம் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு வீட்டில் இருட்டு அறையில் வந்து ஓப்பன் ஆகுது. வாட் டு தே கேஸ் ஆன் த வைட் ஓப்பன் ஐஸ். இப்போ வந்து அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. தே அப்படிங்கும் போது ப்ளூரல், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, எதையோ பார்த்துட்ருக்காங்க. எதை பார்க்குறாங்க அப்படின்னா, எ டென்ஸ் ஃபாரஸ்ட் வர் நோ சன்பீம் ப்ரைஸ். சன்பீம் கூட உள்ளுக்கு நுழைய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது. அண்ட் இன் இட் சென்டர் எ கிளியர்ட் ஸ்பாட் தேர் ப்ளூம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு கிளியரான ஒரு ஸ்பாட் இருக்குது. தேர் ப்ளூம் ஜைஜாண்டிக் ஃப்ளார்ஸ் ஆன் க்ரீப்பர்ஸ் தட் எம்ப்ரேஸ் டால் ட்ரீஸ். அதாவது பெரிய பூ இருக்கக்கூடிய க்ரீப்பர்ஸ்லாம் வந்து பெரிய உயரமான மரங்களில் வந்து அப்படி படர்ந்து விரிஞ்சு இருக்குது. இன்னும் குவயட் லூசிட் லேக், அது பக்கத்தில் ஒரு லேக் ஓடிட்டுருக்கு. த வைல்ட் ஸ்வான் கிளைட் தேர் வேரிங் ஃப்ரம் த பிரேக். த பீகாக் ஸ்ப்ரிங்ஸ் தேர் ஹேர்ட்ஸ் ஆஃப் வைல்ட் டீர் ரேஸ். அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய பூக்கள் இருக்கக்கூடிய கொடிகள் இருக்குது, பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, ஸ்வான்ஸ்லாம் வந்து அந்த லேக்கில் அப்படி மிதந்துட்டுருக்கு, பீகாக் வந்து ஆடிட்டுருக்கு. குரூப் ஆஃப் டீர் வந்து என்ன செய்யுது, விளையாண்டுட்டு ஓடி விளையாண்டுட்டு இருக்குது. There patches gleam with yellow waving grain. Yellow waving grains வந்து அங்கே வளர்ந்துருக்கு. There blue smoke from strange altars rise light. That dwells in peace the poet anchorate. ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர்ஸ்லேருந்து வர்ற அந்த ப்ளூ ஸ்மோக்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே தான் அந்த போயட் ஆன்கரேட் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹூ இஸ் த ஃபேர் லேடி நாட் இன் வெயின். அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கிற அந்த ஃபேர் லேடி யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த டார்க் ரூமில் உட்காந்துட்ருக்கிற அந்த பீப்புள் வந்து எதையோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த விஷுவல் இமேஜில் வந்து நமக்கு எதை அல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ராமாயணத்தில் வர்ற சீதா அண்ட் தென் அதோட ஆத்தர். அதாவது சீதா வந்து ராமரை பிரிஞ்சு அந்த பொயட்டோட இடத்துல இருக்கிற மாதிரி ராமாயணத்தில் வர்றது தான், அந்த இடத்த தான் வந்து இந்த பீப்புள் வந்து பார்த்துட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. ஷீ வீப்ஸ் ஃபார் லோ அட் எவ்ரி டியர் ஷீ ஷெட்ஸ் tears from 3 pairs of young eyes fall amain, and bowed in sorrow are the 3 young heads. It is an old story and the lake. Fair லேடியோட ஒவ்வொரு துளி கீழே விழும் போதும் யங் சில்ட்ரனோட கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த டார்க்கன் ரூமில் வந்து 3 யங் சில்ட்ரன் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சீதா வருத்தப்படுறதை பார்த்து இந்த 3 பிள்ளைங்களுமே வருத்தப்படுறாங்க. பழைய கதை தான், ஆனாலும் இவங்களுக்கு வந்து வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. விச் ஹேஸ் evoked sad சீதா ஃப்ரம் த பாஸ்ட் இஸ் பை அ மதர் சன். இதை வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. திஸ் hushed at last and melts the picture from their sight away. It shall they dream of it until the day. உடனே ஒரு சத்தம் வருது, இந்த பிக்சரை தூக்கி தூர போடு, அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இதையே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒரு குரல் கேட்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு டார்க் ரூமில் ஒரு அம்மா தன்னோட 3 குழந்தைங்களுக்கு ராமாயணத்தில் வர்ற சீதாவோட ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு பிக்சர் இருக்குது. இவங்க அப்பா வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க கதை கேட்டுட்ருக்காங்க, அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக இருக்காங்க.
அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பிக்சர் தூக்கி தூர போடு அப்படிங்கிற மாதிரி அது பழைய ஸ்டோரி, இதை போடு என்ன சொல்லிகிட்டு இருக்க, இவங்க இதையே தான் நினச்சிட்ருப்பாங்க, நீ வந்து வேறு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியையும் அந்த பிள்ளைங்களையும் அவங்களோட இஷ்டப்படுற ஒரு விஷயத்தை வந்து செய்ய விடாமல் பண்ணுறாரு. When shall those children by their mother's side gather or me as arrest at eventide? அதாவது இனிமே எப்போ அந்த கதையை வந்து அவங்க அம்மாட்ட கேட்போம் அப்படின்னு அந்த சில்ட்ரன் ஏங்கிட்டு நிற்கிறாங்க. இதோட இந்த போம் வந்து முடியுது. இந்த போமில் என்ன அப்படின்னா, சீதாவை வந்து ராமர் வந்து விட்டு பிரிஞ்சிட்டாரு. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் கூட மென் விமனை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு தூர்த்தத் வந்து சொல்ல வராங்க. இந்த போயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாம்காண்டிய கோச்சிங்க்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். See you in the next video. Thanks for watching.